கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, செவ்வாய் பயிற்சி பலன்கள் தான் பார்க்க போறோம். செவ்வாய் பகவான் என்னைக்கு பயிற்சி ஆகுறாரு அப்படின்னா, டிசம்பர் 7, 2025 விருச்சிகத்துல இருந்து தனுசு வந்து அமர்றாரு. இந்த தனுசுல ஜனவரி மாசம் 16ஆம் தேதி வரைக்கும் ஏறக்குறைய 40 நாள் இருக்காரு. அந்த 40 நாள் தனிச்சு இருக்காரா அப்படின்னா இல்ல. இவருக்கு பின்னாடியே டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி புதன் வந்துடுறாரு தனுசுல. அப்ப டிசம்பர் 29ல இருந்து ஜனவரி 16 வரைக்கும் இவங்க 2 பேரும் இணைஞ்சு இருக்காங்க தனுசுல. ஆக இணைஞ்சு இருக்கிறது நிறைய ராசிகளுக்கு நிறைய விதமான நற்பலன்களை கொடுக்கதான் போறாங்க. ஆக இந்த பலன்களை வந்து பாருங்க, நாங்க 2 பகுதியா பிரிப்போம். முற்பகுதி செவ்வாய் தனித்து இருக்கும் போது, பிற்பகுதி செவ்வாயும் புதனும் இணைந்து இருக்கும் பொழுது. ஆக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்க ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் இவங்க தர போறாங்க அப்படின்றது தெளிவா தெரியும். நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. மேஷ ராசி அன்பர்கள், உங்களுக்கு முற்பகுதி செவ்வாய் பகவான் 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார். தனுசு வீடு உங்களுக்கு 9ஆம் பாவம். இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம். நம்ம எங்கெங்கெல்லாம் பிரயாணம் பண்றோம் அந்த இடத்தை குறிக்கக்கூடியது. நமக்கும் நம்ம அப்பாவுக்கும் இருக்க உறவு முறையை குறிக்கக்கூடியது. இப்படி பல விஷயம் சொல்லலாம். இந்த இடத்துல வந்து பாருங்க, முதல்ல செவ்வாய் வந்து அமர்றார். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 மற்றும் 8க்கு அதிபன். அதாவது உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், துஷ்தானம் அஷ்டமஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அஷ்டமஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்படிங்கும்போது உங்க சுயஸ்தானத்துக்கு அதிபன் பாக்கியஸ்தானத்துல நல்ல ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் இருக்கும், ஆளுமை இருக்கும். இதெல்லாம் ஏற்கனவே எங்களுக்கு இருக்குதாங்க இருக்கு. நல்ல பேச்சாற்றல் இருக்கும், எல்லாமே இருக்கும். இதெல்லாமே ஆல்ரெடி எங்களுக்கு இருக்குதாங்க இருக்குது. நெகட்டிவ் ஏதாவது இருக்கா? கண்டிப்பா கோபம், முன்கோபம், அடமெண்டா ஆர்கியூமெண்ட் பண்றது அப்படின்றதுல முரட்டுத்தனம் அப்படின்றது கொஞ்சம் மேலோங்கும். அதை பத்தி பெருசா யோசிக்க வேண்டியது இல்ல. நம்ம வந்து கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோலா இருக்கிறோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து வந்து பாருங்க, 8ஆம் பாவத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்படின்றதுனால 8ஆம் பாவம் அப்படின்றது என்ன? ஹிடன் சீக்ரசிஸ், மறைக்கப்பட்ட ரகசியங்கள், அதை குறிக்கக்கூடிய பாவம். ஆயுஷ், உங்களோட ஆயுஷ் என்ன, அதை குறிக்கக்கூடிய பாவம். ஆக இந்த 8ஆம் பாவத்துக்கும் அதான் அதிபன் அப்படின்றதுனால இவன் தான் அதிபன் அப்படின்றது நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ஹிடன் சீக்ரசிஸ் இருக்கு, மறைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கு, மறைக்கப்பட்ட ஒரு வரலாறு இருக்கு, மறைக்கப்பட்ட ஒரு உண்மை இருக்கு அப்படின்னா அது வெளியே வரதுக்கான வாய்ப்பு. எதனால வெளியே வரும்? நான் டென்ஷன் ஆகி கோவப்பட்டு இரிட்டேட் ஆகி சண்டை போடுவேன் எங்களோட பார்ட்னரோட, அதனால வரும். உதாரணத்துக்கு சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க மேஷராசி ஜென்னா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்னங்க நீங்க மேஷத்தை பத்தி அப்படி எல்லாம் சொல்றீங்க? எங்களுக்கு அப்படி எல்லாம் கிடையாதுங்க. ஜென்ரலா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இருக்கிறவங்களுக்கு தான் இது, இல்லாதவங்க அதை பத்தி யோசிக்கணும்ன்ற அவசியமே இல்லை. ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க இதை பத்தி கேளுங்க, இது என்ன பண்ணணும்னு யோசிங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இருக்கிறவங்க இதை பத்தி யோசிக்கணும், லவ்ல இருக்கவங்க இதை பத்தி யோசிக்கணும். இதெல்லாம் இல்லைங்க, நாங்க ஆள் சுத்தோ, எங்க கை சுத்தோ, எங்க வாய் சுத்தோம்னா அவங்க அதை பத்தி யோசிக்கணும்ன்ற அவசியமே இல்லை, இல்லைங்களா? எல்லா ராசியிலுமே இந்த மாதிரி ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கவங்க இருக்கதான் செய்யறாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்களா நீங்க கவனமா இருங்க. இல்லாதவங்களை பத்தி கவலைப்பட வேண்டாம். அவங்க இது வந்து பெருசா நாங்க இல்லைங்க அப்படின்னு அடமெண்ட் ஆர்குமெண்டே வேண்டாம். இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட பார்ட்னரோட உங்களுக்கு மனமுட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சும்மா ஒரு சின்ன விஷயம் நீங்க கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு டென்ஷன் ஆகி இரிட்டேட் ஆகி அவங்க கூட சண்டை போட்டு அந்த சண்டையினால அவங்க திருப்பி கோவம் அடைஞ்சு உங்களோட சீக்ரசிஸ், இவங்க வந்து என் கூட ரிலேஷன்ஷிப் இருந்தாங்க, நாங்க 2 பேரும் 5 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம், இப்ப திடீர்னு என்ன வேணான்றாங்க அப்படின்ற மாதிரி அவங்க உங்களோட வெஞ்சன்ஸை வந்து கொட்டி தீர்க்கறதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள், புரியுதுங்களா? அதே மாதிரி பாருங்க, பயணம் மூலம் நீங்க டிராவல் பண்ணி அது மூலம் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். தலைவர் தன்மை அப்படின்றது மேலோங்கும், திட்டமிடக்கூடிய திறன் அப்படின்றது அதிகரிக்கும். புரியுதுங்களா? இதெல்லாம் பிளஸ். மைனஸ் ஏதாவது இருக்கா? நான் முன்னமே சொன்ன மாதிரி சண்டை போக்கு, ஒரு அட்டமெண்டான பேச்சு, சட்டு சட்டுன்னு முடிவு எடுத்துடுறது, சட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய முடிவு, பெரிய டிசிஷன், இந்த பிள்ளை எனக்கு வேணவே வேணாம் டக்குன்னு கழட்டி விட்டுடுறது, அதெல்லாம் செய்யக்கூடாது. சண்டை பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கும், யோசிச்சு முடிவெடுங்க. நிதி நிலைமைகள்ல கவனம் அப்படின்றது தேவை. பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது யோசிச்சு செய்யுங்க. அதிர்ஷ்ட செவ்வாய் அதிர்ஷ்டத்தை தான் கொடுப்பான், பாக்கிய செவ்வாய் எல்லா விதமான பாக்கியத்தையும் கொடுப்பான். நிறைய பேர் வந்து பாருங்க, வீடு வாங்குவீங்க, சொத்து பத்து வாங்குவீங்க, நிலப்புலம் வாங்குவீங்க, இது எல்லாமே ஓகே, வண்டி வாகனம் வாங்குவீங்க. ஆனா பெரிய லெவல்ல ஒரு லாவிஷ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது வேண்டாம். அப்பாவோட உங்களோட ரிலேஷன்ஷிப் அப்படின்றத மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பெரிய லெவல்ல ஆர்குமெண்ட் அப்படின்றது வேண்டாம். அப்பாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு.
சின்ன சின்ன உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு அப்படின்னா கூட உடனே வைத்தியம் படிக்கோங்க. உங்களுக்கும் அப்பாக்கும் கருத்து வேறுபாடு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. பேச்சுல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. அதுக்கு மேல புதன். புதன் வந்து பிற்பகுதியில் இணையறா இல்லைங்களா? இந்த புதனும் செவ்வாயும் இணைவு அப்படின்றது புதன் 3 மற்றும் 6க்கு அதிபன். இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கு அவன் தான் அதிபன். என்னோட தம்பி தங்கச்சியோட புத்திசாலித்தனம், அவங்களோட சப்போர்ட் எனக்கு வந்து பாருங்க ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்த நான் செய்யறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கடனை நான் வந்து பெரும் அளவுல அடிச்சிட்டேன். நோய் இல்லாம நிம்மதியா இருக்க. நோய் இருக்கு, மருந்து மாத்திரை தயவுனால நிம்மதியா இருக்க. எதிரிகள் அப்படின்னு பெருசா எனக்கு யாரும் இல்லைங்க. இப்படி ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினால எனக்கு சுத்தி இருந்த பல காம்ப்ளிகேஷன்ஸை நான் ஓவர் ரைட் பண்ணிட்டேன். நான் ஹாப்பியா இருக்கேன். என்னோட அதீத புத்திசாலித்தனால ஒரு நல்ல வீடு வந்துச்சு. அந்த வீடை வந்து பாருங்க சட்டுன்னு நான் வாங்கிட்டேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. ஆக இந்த 9ஆம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த புதனும் செவ்வாயும் இணைவு என்னென்ன நல்ல விஷயம் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொன்னா இன்னும் நிறைய நல்ல விஷயம் இருக்கு. அதே மாதிரி சின்ன சின்ன நெகட்டிவ் மைனஸ் அப்படின்னு இருக்கு. அந்த சின்ன சின்ன மைனஸை ஓவர் கம் பண்ணீங்க அப்படின்னா நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க உங்க ராசிக்கான இந்த செவ்வாயும் புதனும் சேர்க்கை. செவ்வாய் தனிச்சு இருக்கிறது, புதனோட இணைஞ்சி முற்பகுதி பிற்பகுதி, இதுக்கான ஒரு பொதுவான பலன். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கவங்க இல்லம்மா நாங்க இந்த காலகட்டத்துல நாங்க திருமணம் யோசிக்கிறோம், அதே மாதிரி 2வது திருமணம் யோசிக்கிறோம், குழந்தை பேரு அதை பத்தி யோசிக்கிறோம், ஒரு பிசினஸ பத்தி யோசிக்கிறோம், இல்ல எங்களோட ஹிடன் ரிலேஷன்ஷிப் அதை பத்தி யோசிக்கிறோம், எங்களுக்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அதுல ட்ராப் ஆயிடுமோன்னு பயப்படுறோம், இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கு அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருப்பாங்க. அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.